சிறு பிள்ளைகள் கூட இப்படி செய்யாது. அவையில் எப்படி நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் அதை கேட்கும். ஆனால் ஆளுநர் தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்தே செய்கிறார், தவறாக செய்யவில்லை, வேண்டுமென்றே செய்கிறார். இதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் படிக்கப்பட்ட ஆளுநர் உரை, அரசு எழுதி கொடுத்த உரை. இது அவருடைய ஒப்புதலோடு புத்தகமாகி வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான வரி அதில் இருக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு முடியுது. பாரதிய வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு தானே எழுதி வச்சிருக்காரு. அவர் கடைசி வரியில கொண்டு வாழிய பாரத மணித்திருநாடுன்னு சொல்லிட்டாரு, அதனால நாட்டை அவமரியாதை பண்ணிட்டாரு, பிரிவினைவாதி பாரதி அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விழுக்காடு கூட, துளி அளவு கூட அரசியல் செய்ய தெரியவில்லை. இந்த அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக அவர் இல்லை என்பதற்கு அவருடைய தொடர் நடவடிக்கைகள் சாட்சியா இருக்குது. இன்னைக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிற விதமும் சாட்சியா இருக்குது. அப்ப ஆளுநரை கண்டிக்க வேண்டிய எடப்பாடி முதலமைச்சர் இந்த விஷயத்துல குற்றம் சொல்றாருன்னா, இவர் எப்படி ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்ற எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவாரு? பிஜேபி ஆளுநருக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்து ஆளுநர் செய்தது சரின்னு வெளியே வாதிடுது. நீங்க ஆளுநருக்கு வக்கீல மாறிட்டு இருக்கீங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பதற்கு, ஆளுநரை எதிர்ப்பதற்கு, பிஜேபியின் அரசியல் வடிவமாக இருந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆர்.என். ரவியை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு துணிவில்லை, துப்பில்லை. இந்த ஆளுநரையே கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவில்லைன்னா நீங்க அமித்ஷாவை கேட்பீங்களா? நீங்க மோடியை கேட்பீங்களா? நீங்க பிஜேபி கேட்பீங்களா? அதனால தான் அதிமுகவை நம்புவதற்கு இங்க யாரும் தயாரா இல்ல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். புதிய ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குச்சு. ஆளுநர் உரையோடு தொடங்கும்னு சொன்னாங்க. ஆளுநர் வந்தார், ஒரு 3 நிமிடத்திலே கிளம்பிட்டார். அதாவது கடந்த முறையே தேசிய கீதம் போட சொன்னேன், ஆனால் இவங்க போடலை, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு மோடி அமித்ஷாவையும் டேக் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. முதலமைச்சர் ஆளுநர் செய்தது ஒரு சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிக்கிறாரு. ஆளுநருடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிறு பிள்ளைகள் கூட இப்படி செய்யாது. ஒரு அவையில் எப்படி நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் அதை கேட்கும். ஆனால் ஆளுநர் தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்தே செய்கிறார், தவறாக செய்யவில்லை, வேண்டுமென்றே செய்கிறார். இப்போ தவறு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா திருத்திக் கொள்வார்கள், இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இவர் தெரிந்தே வேண்டுமென்றே செய்கிறார், திரும்ப திரும்ப செய்கிறார். கடந்த முறை அரசு எழுதி கொடுத்த உரையை வாசிக்காமல் அல்லது தன் விருப்பப்படி அதற்குள்ளே சேர்த்து சில தகவல்களை சொன்னார், சில விஷயங்களை விட்டார். ஆனால் அந்த உரை அவை குறிப்பில் இடம்பெறவில்லை. ஆளுநர் உரை என்று அரசு எழுதி கொடுத்த உரை தான் அவை குறிப்பில் இடம்பெற்றது. அப்போது அந்த சட்டமன்றத்துக்குள்ள அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதை தவிர ஆளுநருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவர் என்ன நினச்சிட்டாரு, ஆளுநர் உரை தானே, நம்ம சொல்கிறது தானே வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டார் போல இருக்கு. அல்லது கூட சுற்றி இருக்கிறவங்க ஏற்றி விட்டு அனுப்பிட்டாங்க அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு மூக்குடைப்பு நடந்து வெளியேறினார். அரசு அவை குறிப்பில், சட்டமன்ற அவை குறிப்பில் அரசு எழுதி கொடுத்த உரை தான் இடம்பெற்றது. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, அவர் பேசினதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது என்பது உணர்த்தப்பட்டு விட்டது. அப்போ அரசியலமைப்பு சட்டப்படி அவைக்குத்தான் அதிகாரம், அரசுக்குத்தான் அதிகாரம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்ட பிறகு இந்த முறை என்ன பண்ணிட்டார்னா, இப்போ திருப்பியும் போய் அதில் வெட்டி ஒட்டி இவர் கருத்தை சொன்னால் திரும்ப அசிங்கப்படணுமென்ட்டு அந்த உரைக்குள்ளேயே போகாமல் இல்லாத ஒரு காரணத்தை கண்டுபிடித்து ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்கார். அது என்ன காரணம்? தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுறீங்க, தேசிய கீதத்தை பாட மாட்டீங்க, அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் படிக்கப்பட்ட ஆளுநர் உரை, அரசு எழுதி கொடுத்த உரை. இது அவருடைய ஒப்புதலோடு புத்தகமாகி வந்திருக்கிறது. ஏன்னா இதை முதல்ல தயாரித்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அவர் பார்த்துட்டு அதுக்கு கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புவார். அவர் கையெழுத்து போட்டு அனுப்புவது தான் அச்சேற்றப்பட்டு எங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த அவையில் மேஜையில் வைக்கப்படும். ஆளுநரும் அதைத்தான் வாசிப்பார். இதில் எப்படி முடியுதுன்னா, ரொம்ப முக்கியமான வரி அதில் இருக்குது. 59 அறிவிப்புகள் இருக்குது.
59வது அறிவிப்பினுடைய இறுதியில் வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு அப்படின்னு முடியுது. அதாவது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு ஆளுநர் முடிக்கணும். இதை அப்படி சொல்லிட்டு வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு மகாகவி பாரதி வரியோட இந்த ஆளுநர் உரை நிறைவு பெறுது. இது அரசால் எழுதி கொடுக்கப்பட்ட உரை. இதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு, கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் இது அச்சேற்றப்பட்டிருக்குது. இதில் எப்படி முடிக்கிறாங்க? மகாகவி பாரதியாருடைய வரிகளோடு முடிக்கிறாங்க. மகாகவி பாரதியார் எப்படி அதை எழுதியிருக்கிறாரு? வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய செந்தமிழ், வாழிக நற்றமிழர்னு எழுதல. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா வாழிய செந்தமிழ் தான் எழுதியிருக்கிறார். வாழ்க நற்றமிழர்னு அடுத்தலைன்னு எழுதியிருக்கிறார். கடைசி வரியாகத்தான் வாழிய பாரத மணித்திருநாடுன்னு எழுதியிருக்கிறார். இவர் முதல்ல தேசிய கீதத்தை பாடுங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்கன்னு சொல்கிறார்ல. அப்போ மகாகவி பாரதியார் வரியை இவர் மாற்றிடுவார் போல இருக்கு போகிற போக்க பார்த்தா. பாரதியார் ஏன் முதல்ல வாழிய பாரத மணித்திருநாடுன்னு சொல்லாமல் வாழிய செந்தமிழ்னு சொல்லியிருக்காருன்னு கேட்பார் அந்த ரவி. இந்த ரவிக்கு கூஜா தூக்கிட்டு போகிற பிஜேபி இதை கேட்குமா? பாரதியை இவங்க கொண்டாடுறாங்கல்ல, இவர்கள் தான் பாரதியாரை தூக்கி பிடிக்கிறார்கள், பாரதிக்கான விழாவை எடுக்கிறார்கள், என்னென்னவோ செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பாரதியார் தான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுன்னு எழுதியிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, அவர் எழுதிய கவிதைகள் மூணாவதா கடைசி வரியில கொண்டு பாரத மணித்திருநாடுன்னு வச்சுட்டாரு, முதல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. தமிழையும் போற்றுகிறோம், நாட்டையும் போற்றுகிறோம். தமிழ்நாடும் இந்தியாவின் ஒரு மாநிலம், தமிழ்நாட்டை போற்றுகிறோம், இந்தியாவையும் போற்றுகிறோம் என்பதுதான் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் கடைபிடித்து வருகிற ஒரு மரபு. அந்த மரபு இன்னைக்கு ஏதோ இந்த அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கிய புது விதி எதுவும் கிடையாது. அல்லது ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை திருத்தி தமிழ் தாய் வாழ்த்த முதல்லையும் தேசிய கீதத்தை கடைசியுமாக இவர் எதுவும் மாத்தல்ல. ஏற்கனவே காலம் காலமாக கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில், ஓ பன்னீர்செல்வம் காலத்தில், எடப்பாடி பழனிசாமி காலத்தில், இத்தனை முதலமைச்சர்கள் இருந்த காலத்தில் என்ன பின்பற்றப்பட்டு வருகிறதோ, சட்டமன்றத்தில் எது நடைமுறையோ அதையே தான் இந்த திராவிட மாடல் அரசு பின்பற்றுது. அப்போ இவங்க திட்டமிட்டே புறக்கணிச்சுட்டாங்க, திட்டமிட்டே தேசிய கீதத்தை அவமரியாதை பண்றாங்கிற பேச்சு எங்கிருந்து வருது? திட்டமிட்டு என்ன மாற்றம் பண்ணாங்க? அதே தான் அவங்க சொல்றாங்க. கடந்த முறையே கோரிக்கை வைத்தாச்சு, ஒரு தேசிய கீதம் பாடுறதுனால எங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அதாவது ஒரு பிரிவினைவாத மாநில அரசாக இந்த திமுக அரசு செயல்படுது, மரபை பற்றிலாம் இவங்க பேசலாமா? சபாநாயகர் என்ன மரபோட நடந்துக்கிறாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவதுங்க, தேசிய கீதம் பாடும்போது எழுந்து போனது அவரு. தேசிய கீதம் பாடுற வரைக்கும் பொறுமை இல்லாமல் அந்த தேசிய கீதத்தை அவமரியாதை செய்தது அவரு, இந்த அரசு அல்ல. இந்த அரசு எப்போதும் போல என்ன வழக்கத்தை பின்பற்ற வேண்டுமோ அந்த வழக்கத்தை பின்பற்றி எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் எந்த முறை கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த முறையை பின்பற்றி முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் நாட்டு பண்ணுமாகத்தான் இன்றைக்கும் அவையில் நடந்திருக்கிறது இந்த அரசு. இதுல எங்க அவமரியாதை வருது? அவமரியாதை எங்க வருது? அப்படின்னா பாரதி அவமரியாதை பண்ணிட்டாரா நாட்டை? முதல்ல பாடணும். அப்ப அதான் நான் கேட்கிறேன், பாரதிய வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் கடைசி வரியில கொண்டு வாழிய பாரத மணித்திருநாடு சொல்லிட்டாரு, அதனால நாட்டை அவமரியாதை பண்ணிட்டாரு, பிரிவினைவாதி பாரதி அப்படின்னு சொல்லுவீங்களா? கேள்வின்னா அங்கேயும் தானே கேட்கணும். அந்த வரிகளோடு தான் இந்த ஆளுநர் உரையே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, பாரதியின் வரிகளோடு. அந்த பாரதியின் வரிகள் அதைத்தான் சொல்லுது. முதல்ல தமிழை போற்றுகிறார், கடைசி வரியில நாட்டை போற்றுகிறார். ஏன் முதல்ல தமிழை போற்றுகிறீர்கள், கடைசி வரியில நாட்டை போற்றுகிறீர்கள் பாரதிட்ட போய் கேட்பீங்க? இந்த முறை இங்கே பின்பற்றப்படுகிறது. நாட்டு பண்ணும் இசைக்கப்படுகிறது, தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இல்லாத ஒன்றை உருவாக்கி, ஒரு சர்ச்சையை உருவாக்கி அவர் இந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கு ஒரு காரணத்தை தேடுகிறார். இது ஒரு காரணமே இல்லை. அந்த உரையை வாசிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவருக்கு போய் அதுக்கு உரைக்குள்ள எதுவும் சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. அதுக்கு அவருக்கு அதிகாரமும் இல்லை. என்ன பண்றது? அப்படி அதிகாரம் இல்லை என்று தெரிந்தும் கூட கடந்த முறை அத்துமீறி பார்த்தாரு, அதுவும் எடுபடாம போச்சு. அப்போ கடந்த முறை மாதிரி பண்ண முடியாது, உரையை வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னதான் பண்றது? இப்படி ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாத காரணத்தை சொல்லி வெளியேறது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அதை செஞ்சிருக்கிறார்.
இல்லை இல்லாத ஒன்றை வைத்து ஆளுநரை வெளியேற்ற வைத்தது திமுக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விழுக்காடு கூட துளி அளவு கூட அரசியல் செய்ய தெரியவில்லை. இந்த அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக அவர் இல்லை என்பதற்கு அவருடைய தொடர் நடவடிக்கைகள் சாட்சியா இருக்குது. இன்னைக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிற விதமும் சாட்சியா இருக்குது. யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்களா? ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய மரபை மீறி இருக்கிறார், சட்டமன்றத்தினுடைய மரபை மீறி இருக்கிறார். தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகும் கூட தேசிய கீதம் பாடும் வரை பொறுத்திருந்து அந்த அவைக்கு கண்ணியம் சேர்க்காமல் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்த நாடும் பார்த்துட்டு இருக்குது, தமிழ் சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் ஆளுநர் செய்வது பிழை என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் சுட்டி காட்டுறாங்க, ஒத்துக்கிறாங்க. எடப்பாடி மட்டும் என்ன சொல்றாரு? ஆளுநரை கண்டிப்பதற்கு பதிலாக, ஆளுநரின் அத்துமீறலை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக திமுக அரசை நோக்கி பாய்கிறார். இதுல திமுக அரசு செஞ்ச பிள்ளை என்ன? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த விஷயத்துல என்ன பின்பற்றப்பட்டதோ அதைத்தானே இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பின்பற்றாரு. ஓபிஎஸ் என்ன பின்பற்றினாரோ அதைத்தானே இந்த அரசு பின்பற்றுது. ஜெயலலிதா அம்மையார் என்ன பின்பற்றினாங்களோ அதைத்தானே இந்த அரசு பின்பற்றுது. இந்த விஷயத்துல ஏதாவது மாத்திட்டாரா? அப்ப ஏதாவது மாத்திட்டாங்க, அதனால ஆளுநர் கோவப்பட்டு போயிட்டாருன்னா அது என்ன மாத்தினாங்கன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க இதுல யாரை கண்டிக்கணும், யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? ஆளுநர் செய்திருப்பது அத்துமீறல் என்பது வெட்ட வெளிச்சமான பிறகும் கூட ஆளுநரை நோக்கி அவருடைய கேள்வி வரல, அரசை நோக்கி தேவையில்லாம சொல்றாரு. நீங்க அரசை நோக்கி அரசு ஒரு பிழை செய்து அதை சுட்டி காட்டினா சரி, அரசு இந்த இப்படி செய்யலாமான்னு கேட்கலாம். அரசு இப்படி ஒரு பிழையை செய்யலாமா, ஆளுநரை வந்து இப்படி தேவையில்லாம சீண்டலாமா அப்படின்னு கேட்டா அது லாஜிக். ஆனா அரசு இதுல எந்த சீண்டலையும் செய்யலையே, அரசு புதிதா எந்த விதியை இதுல புகுத்தலையே, தன் விருப்பத்துக்கு ஏற்ப எதை மாத்தலையே. என்ன மரபை இவர்களும் பின்பற்றினார்களோ அதைத்தான் இந்த அரசும் பின்பற்றுகிறது. அப்படி இருக்கும்போது இப்படி அரசு மரபை பின்பற்றும் போது எதுக்கு தேவையில்லாம ஆளுநர் இப்படி தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு, தேவையில்லாம இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க வேண்டிய எடப்பாடி அரசு வேணும்னே அவரை விரட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்படி விரட்டி விட்டுச்சு? எப்படி விரட்டி விட்டுச்சு? அதுக்கு பதில் வேணும்ல. அரசு தேவையில்லாம என்ன சொல்லி ஆளுநரை விரட்டி விட்டுச்சு? என்ன சொன்னாங்க? அரசு ஒண்ணுமே சொல்லலையா? எழுதி கொடுத்தாங்க உரையை, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாரு. அந்த உரையை வாசிக்க வைப்பாங்க. இது எடப்பாடி செஞ்சது தான், ஓபிஎஸ் செஞ்சது தான், அம்மையார் செஞ்சது தான், கலைஞர் செஞ்சது தான், அண்ணா செஞ்சது தான், எல்லாரும் செஞ்சது தான், எம்ஜிஆர் செஞ்சது தான். எல்லாரும் செஞ்சதை இந்த அரசும் செய்யுது. அவரு வாசிக்க விருப்பம் இல்லைன்ட்டு தேசிய கீதத்தை காரணம் காட்டிட்டு வெளிநடப்பு செய்கிறாரு, அவைக்கு வந்து குந்தகம் விளைவித்துட்டு போறாரு, சட்டமன்ற மாண்பை காலில் போட்டு மிதிச்சுட்டு போறாரு. அப்ப கண்டிக்க வேண்டியது யார? முதலமைச்சரையா ஆளுநரையா? அப்ப ஆளுநரை கண்டிக்க வேண்டிய எடப்பாடி முதலமைச்சர் இந்த விஷயத்துல குற்றம் சொல்றாருன்னா இவர் எப்படி ஒரு மக்கள் நம்பிக்கையை பெற்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவாரு? தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எடப்பாடியை பார்த்து இப்ப என்ன நினைப்பாங்க? ஆளுநரை கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன அச்சம்? நீங்க தான் பிஜேபி கூட கூட்டணியில இல்லையே, பிஜேபி விட்டு வெளியேறிட்டீங்களா, கூட்டணி இல்லைன்னு வேற அறிவிச்சிருக்கீங்களா? பிஜேபி வந்து ஆளுநருக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்து ஆளுநர் செய்தது சரின்னு வெளியே வந்து வாதிடுது. நீங்க ஆளுநருக்கு வக்கீல மாறிட்டு இருக்கீங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பதற்கு, ஆளுநரை எதிர்ப்பதற்கு, பிஜேபியின் அரசியல் வடிவமாக இருந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற RN ரவியை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு துணிவில்லை, துப்பில்லை. இந்த ஆளுநரையே கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவில்லைன்னா நீங்க அமித்ஷாவை கேட்பீங்களா? நீங்க மோடியை கேட்பீங்களா? நீங்க பிஜேபி கேட்பீங்களா? அதனால தான் அதிமுகவை நம்புவதற்கு இங்க யாரும் தயாரா இல்ல. அவங்க நாங்க கூட்டணியில இல்லைன்னு அறிவிச்சாலும் கூட ஏன் அவங்கள நம்பி ஒரு கட்சி கூட, பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் ஒண்ணு கூட போய் அதிமுகவோட அணி சேரலைன்னா இதுதான் இந்த உறுதியற்ற தன்மை தான். எப்படி எடப்பாடியை நம்ப முடியும்? இதுல ஆளுநரை கண்டிச்சிருக்க வேண்டாமா? இதுல இன்னைக்கு அவர் ஸ்கோர் பண்ணிருக்க வேண்டாமா? அவர் வந்து இன்னைக்கு இதுல எவ்வளவு பெரிய லீட் எடுத்திருக்கணும் ஒரு எதிர்கட்சியா? ஆளுநர் செய்தது தவறு அப்படின்னு திமுகவை விட முந்திக் கொண்டு இன்றைக்கு வந்து இந்த கிளைம் பண்ண வேண்டிய ஒரு கட்சி, இதுல வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு குரல் கொடுத்திருக்க வேண்டிய கட்சி எதிர்கட்சி தான். ஏன்னா அரசை நடத்தக்கூடிய திமுக அவைக்கு உள்ள இருக்குது. இவர் முதல்ல வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துட்டார், ஆளுநரும் வெளியே வந்துட்டார். அப்ப பிரஸ் சந்திக்கக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா திமுக சார்பானவர்களுக்கு இல்ல. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து அமைச்சர்கள் பிரஸ் சந்திக்கிறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து தான் அவை முடிந்த பிறகுதான் வந்து தோழமை கட்சிகள் நாங்க பிரஸ் சந்திக்கிறோம், எங்க கருத்தை சொல்றோம், ஆளுநருடைய செயல் தவறுன்னு சொல்றோம். ஆனால் அடுத்த 5வது நிமிடத்திலேயே அவைக்கு வெளியே வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி, ஆளுநரும் வெளியே போயிட்டார். ஆளுநரை முதல்ல கண்டிச்சு பொதுமக்கள் மத்தியில பிரஸ் வந்து பார்த்து கருத்தை சொல்ல வேண்டிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்குல்ல, அவர்லாம் இதை செஞ்சிருக்கணும். அப்போ அவர் செய்ய மறுக்கிறார். செய்ய மறுத்தது மட்டுமில்ல, ஆளுநரை காப்பாற்றி விட்டு அரசை குற்றம் சொல்றார். என்ன ஆவறது? அதிமுக இதை விட நாசமாக்குற வேலை யாராவது செய்ய முடியுமா?
அதிமுக இப்படி செய்யலாமா? ஏற்கனவே அண்ணாவின் பெயரை தூக்கிட்டு அவர் உரை வாசிச்சார், திராவிடங்கிற சொல்லை தூக்கிட்டு அவர் உரை வாசிச்சார். ரெண்டுமே அவங்க கட்சி பேர்ல இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு. அப்போ தன் கட்சியின் பெயரில் இருக்கக்கூடிய அடையாளங்களை, சொற்களை அவர் நீக்கி இருக்கிறாரு. அந்த சொற்களை வாசிக்க தயங்கி தவிர்த்திருக்கிறாருங்கும் போது அந்த காலத்தில் நடைபெற்ற ஆளுநர் விருந்தில் போய் அதிமுக பங்கேற்றாங்க, வேற எல்லாரும் புறக்கணிச்சோம். அப்போ அவங்களுக்கு அந்த சூடு சொரணை இப்படிலாம் நடக்குதே, இதை கேள்வி கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, அப்போ அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, அதனால போனாங்க. இப்போ பிஜேபி கூட்டணி இல்லையே, இப்போ என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ ஆளுநர் செய்வது அத்துமீறல். தமிழ்நாட்டினுடைய மரபுகளை அவர் காலில் போட்டு விதிக்கிறாரு, தமிழ்நாடு மீது ஒரு தாக்குதல் நடத்துறாருங்கிறது நல்லா தெரிஞ்சும் அதிமுக ஏன் கண்டிக்க தயங்குது? அதனால தான் அதிமுகவை இன்னும் யாரும் நம்ப தயாரா இல்லை. ஆளுநர் விஷயம் மட்டுமல்ல, அதிமுக உறுப்பினர்கள் எல்லோருமே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பேட்ச் போட்டு வந்தாங்க. அவங்க ஆளுநர் உரையின் போது கூட அந்த பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பினாங்க, அது திமுகவுக்கு எதிராக எழுப்பினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சபாநாயகர் சொல்கிறாரு சரியாக தான் போராடி இருக்கிறாங்க, ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் RN ரவி தான், அதனால் அவங்க போராடுறாங்க போல இருக்குன்னு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது ஒரு மாபெரும் குற்றச்செயல், நடக்கக்கூடாத ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அது நம்முடைய கல்வி கட்டமைப்புக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு நாம் கடுமையாக அதை எதிர்க்கிறோம். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பக்கூடாது, தப்பிவிடக்கூடாது என்கிற அளவில் தீவிரமாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டு அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல உறுதியாக நிற்கிறோம். அப்படி நின்றால்தான் அது அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி செய்வதாக அமையும். இன்னும் இதுபோல் எங்கேயும் இது நடக்காமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு அமையும். இப்படித்தான் கொண்டு போன அந்த போக்கை. ஆனால் எடப்பாடி அதிமுக இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிற்பது, இந்த பிரச்சனை இன்னும் எங்கும் நடந்து விடாமல் தமிழ்நாட்டினுடைய அந்த களத்தை பாதுகாப்பது என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நழுவி இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு அரசியல் பண்ண முடியாதான்னு ஒரு மலிவான அரசியல் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அந்த செயல் நடந்திருக்குது, அரசு அதுக்கு பொறுப்பு தான், அதுக்கு நம்ம மாற்று கருத்து இல்லை. சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இதில் கவனமாக இருக்கணும், அதிலெல்லாம் நம்ம உறுதியாக அதே நிலைப்பாட்டை நம்மளும் எடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இருக்காங்களா? குறிப்பாக இந்த குற்றச்செயல் நடந்திருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இருக்காரா? துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? இப்போ அரசு அது குறித்து ஒரு மசோதா கொண்டு வந்த பிறகும் கூட முதலமைச்சருக்குத்தான் அந்த அதிகாரம்னு அது சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட பிறகும் கூட அது நடைமுறைக்கு வருவதில்லை. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். பல மாநிலங்களில், பாஜக ஆளு மாநிலங்களில் கூட துணைவேந்தர்களை முதலமைச்சர்கள் நியமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஆளுநர் தான் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் யாரை போடுறாரோ அவரை தான், அரசினுடைய பரிந்துரைக்கு அங்கே இடமில்லை. அப்போ பல்கலைக்கழகத்திற்கு செலவு செய்வது அரசு, பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது மாநில அரசு, அனைத்து அங்கே எது நடந்தாலும் பொறுப்பு மாநில அரசு. அங்கே எந்த ஒரு செயல் நடந்தாலும் உடனே கேள்வி யாரை நோக்கி வருது? முதலமைச்சரை நோக்கி. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தையே வழிநடத்தக்கூடிய, பல்கலைக்கழகத்தை காக்கக்கூடிய, பல்கலைக்கழகத்தில் அனைத்து அசைவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய துணைவேந்தர் பொறுப்பு, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்கு. இது என்ன வேடிக்கை? இப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்படி நடந்துருச்சு, கேள்வியை இப்போ யாரை நோக்கி எல்லாரும் கேட்குறாங்க? துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள வேந்தராகிய நம்ம ஆளுநரை நோக்கி கேட்குறாங்களா, முதலமைச்சர் நோக்கி கேட்குறாங்களா? அப்போ துணைவேந்தர் தானே அங்கே எல்லாத்துக்கும் பொறுப்பு. அந்த துணைவேந்தரையே ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. அப்போ துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கூட மாநில அரசு இல்லை. இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இந்த மாநில அரசு என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஆளுநர் ரவி இன்னைக்கு அவைக்கு வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும்? யாரை நோக்கி கேள்வி கேட்டிருக்கணும்? நீங்க ஏன் இப்படி துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஆனால் அங்கே துணைவேந்தரை இல்லை, ஏன் நீங்க இழுத்தடிக்கிறீங்க? ஏன் ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தில் குறுக்கிடுறீங்கன்னு அவரை நோக்கில கேட்கணும். ஆனால் அவரை நோக்கி எதுவும் கேட்கல. பதாகையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. யார் அந்த சார்னு கேட்குறா. யார் அந்த சார்? அது விஷயம் வெளியே தெரிஞ்ச சில மணி நேரங்களில் 3 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போதாதுன்னு நீதிமன்றத்துக்கு போய் அதிமுக தான் போனாங்க, பல்வேறு அமைப்புகள் போனாங்க. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு 2 வாரம் கடந்தாச்சு.
காவல்துறை சொன்னதுக்கு மாற்ற அந்த சிறப்பு புலனாய்வு குழு ஏதாவது சொல்லியிருக்கா? நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் நடக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை இது விஷயமா சொன்ன எதையாவது ஒன்று மறுத்திருக்காங்களா? இதுக்கு முரணா ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களா? இவங்க சொன்னது தப்பு, இந்த பாருங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு எதையாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒரு விசாரணையின் போக்கில் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி வெளியிட முடியுமா? என்ன நினைக்கிறார் எடப்பாடி? என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறார்? பொள்ளாச்சி சம்பவத்தில் இவர் என்ன செஞ்சார்? மணிப்பூரில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட போது மோடி இன்னைக்கு என்ன செஞ்சார்? ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டா? பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? யார் மீதாவது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்படி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு மேற்கொண்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த புலனாய்வு குழு விசாரித்து நீ உண்மையை சொல்லும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல. அதுக்கிடையில இதை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவதன் மூலம் உண்மையிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு எதிர்பார்க்கிறாங்களா இல்லை வேற எதுவும் எதிர்பார்க்கிறாங்களா? இவங்க இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லைன்னா கட்டாயமா சட்டமன்றத்துக்குள்ளேயே போராட்டம் நடத்த வேண்டியதுதான். அதில் தப்பே கிடையாது. சட்டமன்றத்துக்கு வெளியேயும் போராடணும், உள்ளேயும் போராடணும். ஆனால் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் மேல வலுவான சட்டங்கள் பாய்ச்சப்பட்டிருக்குது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி யாருக்காவது தொடர்பு இருந்தால் அவரும் அந்த விசாரணையில தெரிய வரப்போகுது. அவர் மீதும் சட்ட நடவடிக்கை பாய போகுது. இதுல என்ன பிரச்சனை? இதுல அந்த யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு ஏன் இந்த அரசு போய் நிக்க போகுது? அந்த தேவை என்ன? அப்படி குற்றவாளிகளை பாதுகாத்து இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு முதலமைச்சர் நினைப்பாரா? குற்றவாளி யாராக இருந்தாலும் அவரை கைது செய்து உள்ள போட்டா அடுத்த நாளே அந்த செய்தி அடங்கி போயிடும். அந்த பிரச்சனையை விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ குற்றவாளி என்று ஒருத்தர் இருந்தால் அவரை பாதுகாக்க வேண்டிய எந்த தேவையும் அரசுக்கு இருக்காது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கே நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த குற்றவாளியை கைது செய்வதற்குத்தான் அரசு பார்க்குமே தவிர ஒரு குற்றவாளியை பாதுகாத்து ஒட்டுமொத்த அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு எந்த அரசு நினைக்காது, எந்த முதலமைச்சர் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி வேணா நினைக்கும். ஏன்னா பிஜேபிக்கு குற்றவாளிகளை பாதுகாப்பதே ஒரு அரசியல். அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. இந்த அரசுலாம் அப்படி செய்ய முடியாது. குற்றவாளிகளை பாதுகாத்து விட்டு ஒரு அரசை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரசுக்கெல்லாம் வலிமை கிடையாது. அந்த பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட். எது செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சொல்றது தான் அப்படின்லாம் இந்த அரசு செய்ய முடியுமா? இந்த முதலமைச்சர் செய்ய முடியுமா? எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் தூக்கி போட்டு மிதிக்கலான்னு தான் எல்லாரும் கண்கொத்தி பாம்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட வளையத்திற்குள், கண்காணிப்பு வளையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர், ஒரு ஆளுங்கட்சி எப்படி அப்படிலாம் யாரோ ஒரு தனிநபரை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசையே ஒரு ஆட்சியவா பலி கொடுப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்பன்னா என்ன நடக்குது? குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்திருக்கிறார்கள். இனி யாருக்காவது தொடர்பு இருக்கிறது என்று சிறப்பு புலனாய்வு குழு சொன்னா அவரையும் கைது செய்ய போறாங்க. அவ்வளவுதான். இதுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம இதை ஊதி பெரிதாக்கி அரசியல் செய்வது என்பது அதிமுக அரசியல் செய்ய தெரியல. அரசியல் செய்வதற்கு ஒன்றும் கிடைக்கல. இந்த மாதிரியான ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது நடக்கிற தாக்குதல், இதையெல்லாம் கண்டித்து அரசியல் செய்கிற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. வேற என்ன பண்றது? யார் அந்த சார்னு இல்லாத ஒன்றை தூக்கிட்டு தான் அவர் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.